2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மனிதர் பூமியில் அவதரித்தார். மனிதகுல வரலாற்றையே மாற்றினார். அவரது பிறப்பை மையமாக வைத்து கிமு கிபி என்று காலம் கணக்கிடப்பட்டது. சரித்திர நாயகன் என்று போற்றப்படும் அந்த மாமனிதன் யார்? அவர்தான் இயேசு. மகத்தான அவரது வாழ்க்கை உலகின் தலைசிறந்த கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் உள்ளார்வமாக இருந்தது. அன்றுபோல் இன்றும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க உலகத் தலைவர்களில் மரியாதைக்குரியவராக இயேசு தொடர்ந்து விளங்குகிறார். அவரது பிறப்பின் 2000வது ஆண்டில் அவரது வரலாற்றை இன்ஸ்பிரேஷனல் பிலிம்ஸ் இயேசுவிற்கு 1000வது ஆண்டின் புகழாரம் என்ற எழுச்சியூட்டும் திரைப்படமாக வழங்குகிறது. திரு KR நாராயணன், இந்திய ஜனாதிபதி. என்னை கவர்ந்தவை கருணை மற்றும் அன்பு பற்றிய இயேசுவின் போதனைகள். இயேசு கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமே சொந்தமானவர் அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் உரியவர். அவரது அருளுரைகள் எல்லோருடைய இதயங்களிலும் பரவியுள்ளன. அவரது கருத்துக்கள் புரட்சிகரமானவை. அவருடைய காலத்தில் மட்டுமல்ல, குறிப்பாக இன்றும் புரட்சிகரமானவை. பிரீத்தி மங்கோடியா, முன்னாள் மிஸ் இந்தியா. அவர் உண்மையாகவே வாழ்ந்தார் என்பதை உணர்கிறோம். நான் அவரை நம்பும் ஒரு காரணம், மற்றவர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் அவருக்கு செய்யுங்கள் என்ற வாசகம். இதை நான் விசுவசிக்கிறேன். லாரி கிங், டாக் ஷோ பேட்டியாளர். ஒரு யூதன் என்ற முறையில் நசரேனாகிய இயேசுவை பெரிதும் மதிக்கிறேன். அவர் யூதனாக பிறந்து யூதனாக முடிந்தார். காலம் சென்ற ஜேம்ஸ் பைக் என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது, நீங்கள் ஒரு யூதனை போல பேசுகிறீர்கள் என்றேன். அவரோ, எல்லா கிறிஸ்துவர்களும் யூதர்களே, ஆனால் பலர் இதை மறந்து விடுகிறார்கள் என்றார். 2000 ஆண்டுகளில் தோன்றிய தனிப்பெரும் மனிதர் இயேசு, மனித குலத்தை வசீகரித்த மாபெரும் ஜீவன். நான் பேட்டி காண விரும்பும் ஒரே நபர் இயேசு. புகழாரம் மேலும் தொடர்கிறது. அருட்திரு பில்லி கிராம். இயேசு சிருஷ்டிகர்த்தா. அவர் இந்த உலகை படைத்தார். அவர் ஒரு கருணை கடல். அவர் செய்தவை எல்லாம் நன்மைகளே. அவர் அளிக்காதது எதுவும் இல்லை. I.K. குஜரால், முன்னாள் பாரத பிரதமர். இயேசுவின் சிந்தனை தாக்கத்துக்கு உள்ளாகாத மனித இனமே இல்லை. காந்தியடிகளை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இயேசுவை நினைக்கிறேன். அஹிம்சை, ஏழைகளுக்கு சேவை, நலிவுற்றவர்களுக்கு ஆதரவு, இந்த கோட்பாடுகளும் இந்த யுகமும் இயேசுவில் இருந்தே தொடங்கின. இந்திய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இது விளங்குகிறது. எமர்சன் ஃபிட்டிபால்டி, நம்பர் 1 பந்தய கார் டிரைவர். இயேசு கிறிஸ்து, அந்த மாமனிதரை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. நாகரிக வரலாற்றை திசை மாற்றியவர். வெற்றி கொடி நாட்டியவர்களை 2 காலகட்டமாக கூறலாம். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இதுவரை பூமியில் வாழ்ந்தவர்களில் இயேசுவே நம்பர் 1, முக்கியமானவர். அவரது போதனைகளில் 20% பின்பற்றினால் கூட போதும், உலகம் மேம்பட்டு இருக்கும். மேலும் புகழாரத்தை கேட்டு மகிழுங்கள். விக்டர் ஹாஷ்வே, ஜோர்டன் வானொலி கலைஞர். உலகம் உண்டானது முதலான வரலாறு என் மனதில் பளிச்சிட்டது. மற்றவர்களை விட மாறுபட்டு போதித்தவர் யார்? மாறுபட்டு வாழ்ந்தவர் யார்? அவருக்கு முன்பும் பின்பும்
அவரைப் போல் யாரும் இருந்ததில்லை என்று கூறலாம். அந்த தனி ஒரு கடவுளே இயேசு. அவரின்றி எனக்கு வாழ்வில்லை என்றே கூறுவேன். விஜய் அமிர்தராஜ், உலக புகழ் டென்னிஸ் வீரர். 2000 ஆண்டுகளாக மனித இனம் மீது ஆளுமை பெற்றுள்ள மாமனிதர் இயேசு. அவரது பிறப்பை வைத்தே காலம் கணிக்கப்படுகிறது. அவருக்கு முன்பும் பின்பும் அவரை விட வல்லமை மிக்கவர்கள் யாரும் தோன்றவில்லை. நம்மை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ அவர் வழிகாட்டினார். நமது ரட்சிப்புக்காக இறைவன் தமது ஒரே மகனை சிலுவையில் பலியாக்கினார். நாம் நித்திய வாழ்வு பெற இயேசு உயிரை அர்ப்பணித்தார். போ 2 ஜான் பால். அளவற்ற நம்பிக்கை உள்ளவர்களும் கடவுளை தேடுபவர்களும் சந்தேகத்தால் சஞ்சலப்படுபவர்களும் இயேசுவின் வல்லமையை ஏற்க அஞ்ச வேண்டாம். உங்களை பணிவுடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மீட்பர் இயேசுவுக்காக இதய கதவுகளை திறந்து வையுங்கள். அவரை உங்களோடு உரையாட விடுங்கள். Di parlare all'uomo. Solo lui, he alone. அவரே நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துகிறார். ஆண்டின் போராடம். ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்தை வைத்த கல்லறை இன்றும் வெறுமையாக உள்ளது. அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் மரணத்திலிருந்து உயிருடன் எழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில் பிரவேசிக்க விரும்புகின்றார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வருவேன். வேதம் கூறுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு மரித்தபோது உன் பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தினார். இப்பொழுதோ அவர் உன் வாழ்க்கையில் வர விரும்புகிறார். நீ இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி. அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்ததற்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்ததற்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய். அவரை வேண்டிக் கொள்ளும் போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதையும் நீ நிச்சயமாக அறிந்து கொள். மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதி கொள். இயேசு வாக்களித்த பரிபூரண வாழ்வை நீ அனுபவிக்க விரும்பினால்
தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள். அப்போது உன் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவர்களுடன் தொடர்பு கொள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்.